மோடியின் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் சிறு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 7ஆம் தேதி எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிறகு அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும் சொல்லப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். மோடியினுடைய திட்டத்திலே மாற்றம் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் சிறு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். 7ஆம் தேதி பாஜக எம்பிக்கள் கூடி அந்த எம்பிக்கள் கூட்டத்திலே பிரதமர் யார் என்பதை முடிவு செய்கிறார்கள். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. அப்படி எம்பிக்கள் கூடி பிரதமரை தேர்வு செய்து அவர்கள் ஆதரவு கடிதத்தையும் கொடுப்பார்கள். நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் இவரை எங்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்கின்றோம், இவரே பிரதமராக இருப்பார் என்று அதனுடைய பொருள். எனவே அந்த அடிப்படையில் அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு அதனோடு கூட்டணி கட்சியினர், அதாவது பெரும்பான்மை தனித்து பாஜக கிடைக்காத காரணத்தால் கூட்டணி கட்சியினருடைய ஆதரவு கடிதமும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆதரவு கடிதத்தையும் கொண்டு சென்று குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெறாது எனவும் வரும் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.